வணக்கம். இந்த இதெல்லாம் நாங்க இல்ல அந்த மாதிரி நான் தான் பேசுவோம். வணக்கம். இந்த இதெல்லாம் எதுக்கு நாங்க பிரஸ் மீட் கொடுக்குறோம்னா, ஹஜ் புனித பயணம் என்ற பேர்ல மிகப்பெரிய மோசடி பண்றாங்க சென்னையில. அது யார் பண்றாங்கிறத அவங்க பாதிக்கப்பட்டவங்க நேரடியாக இப்போ வந்து உங்களுக்கு விளக்கி சொல்லுவாங்க. ஓகே. ஈரோட சேர்ந்த மக்கா சலாம் ஹஜ் சர்வீஸ் என்றவங்ககிட்ட இவங்க வந்து பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மூலயமா பழகுறாங்க. இவங்க யாருமே என்னோட உறவினர் இவரு. அதுல வந்து மக்கா சலாம் என்பவர் அறிமுகம் ஆகிறாரு. அவர் மூலியமா இஜாஸ் அகமது என்பவர் அறிமுகம் ஆகிறாங்க. அவர் சென்னையை சேர்ந்தவர். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, இவர்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணி இந்த ஹஜ்ஜுக்காக பேசுறாங்க. அதுல வந்து 15,42,000 பணத்தை வாங்கிட்டு தவணை முறையில் பணத்தை வாங்கிட்டாங்க. கரெக்டா உங்களுக்கு எல்லாமே ஆன் ரெக்கார்ட்ல வந்து 12 லட்ச ரூபாவும் கேஷ் ஒரு 3 லட்ச ரூபா கொடுத்துருக்கு. எல்லாமே அதுக்கு முன்னாடி ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கு. இதுல வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. அவங்க கம்ப்ளீட் என்கொயரி நாங்க வந்து சிஎம் செல்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஜாயிண்ட் கமிஷனரை மீட் பண்ணோம், டிசி மவுண்ட்டை மீட் பண்ணோம், ஏசி மவுண்ட், அப்புறம் பிரைம் இன்ஸ்பெக்டர் மவுண்ட் சென்ட் தாமஸ் மவுண்ட். அவங்களாம் பர்ஃபெக்டா எல்லாம் கிளியரா எல்லாம் ஒர்க்கும் பண்ணாங்க. எல்லா பேப்பர்ஸ் எல்லாம் ஆய்வு பண்ணி செக் பண்ணி எஃப்ஐஆர் போட்டாங்க. அதுல ஒரு அக்யூஸ்ட வந்து அகமதாபாத்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. கூட்டிட்டு வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இதுல வந்து ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அவங்களுக்குள்ள பிளேம் பண்ணிக்கிறாங்க. எப்படின்னா, இந்த ஈரோடு ஏஜென்ட்டும் சென்னை ஏஜென்ட்டும் நான் பணம் அவர் வாங்கினாரு, என்கிட்ட இல்ல உங்ககிட்ட இல்ல மாத்தி மாத்தி பிளேம் பண்ணிட்டு ஹஜ்ஜுக்கு போறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி தம்பிக்கு போன் பண்ணி இந்த மாதிரி உங்க விசா கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. சரிங்களா? கேன்சல் ஆனவனு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாங்க. உங்களுக்கு அந்த விசா காப்பி எடுப்பா. இவங்க ரெண்டு பேருக்கு வந்து விசா கொடுத்துருக்காங்க. அந்த விசாலாம் ஒரிஜினல் விசாவா போலி விசாவான்னு தெரியல உங்களுக்கு. இதே மாதிரி அவங்க வந்து இவங்க நம்ப வைக்கிறதுக்காக அவங்க பயணம் உறுதி செய்யப்பட்டதுன்னு சொல்லி விசாவை காட்டுறாங்க. ஃபர்தரா இந்த மாதிரி அவங்க ஒரு மீட்டிங் வச்சு நீங்க எல்லாம் ரெடி ஆக்கி பேகு அந்த அந்த உடுத்திக்கிற உடை எல்லாம் கொடுத்துட்றாங்க. இதே மாதிரி நீங்க 9ஆம் தேதி ஏர்போர்ட் வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. 19 தேதி வந்து மே 19ஆம் தேதி வந்து வந்துருங்கன்னு சொல்றாங்க. ஃபர்தரா வந்து அதுக்கு முதல் நாள் வந்து 2 நாள் முன்னாடி வந்து நம்ம உறுதி செஞ்சாங்களா அப்படின்னு நம்ம கேட்கும் போது சென்னையில இருக்கிற அல் அகமது ஹஜ் ஏஜென்ட் அவங்க தொடர்பு கொண்டு கேட்கும் போது இந்த மாதிரி சலாமத் வந்து உங்களுக்கு பணமே கட்டல, அதனால நீங்க ஃபர்தரா எங்களுக்கு திரும்பி ஒரு 15 லட்ச ரூபாய் பணம் கட்டுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்க பயணம் உறுதி செய்யறோம்னு சொல்லி இந்த மாதிரி சொல்றாங்க. இதனால வந்து மிகப்பெரிய பாதிப்பும் அவங்க மன உறுதி ஏற்பட்டுச்சு. சரி, என்னதான் இப்படி பண்றாங்க அப்படிங்கும் போது இந்த சையத் அஜாஸ்ங்கிறவர் தான் உங்களை மெயின் ஏஜென்ட். அவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஹஜ் சர்வீஸ் நடத்துறதுக்கான அதிகாரம் இருக்கு. இது என்ன பண்றாருன்னா, இந்த சலாமத்து, முகமது கவுஸ் போன்றவங்க எல்லாம் கூட வச்சுக்கிட்டு நிறைய பேர்ட்ட பணத்தை வசூல் பண்ணிட்டு சில பேர்களை மட்டுமே வந்து மத்தாவுக்கு கூட்டிட்டு போயிட்டு மற்றவங்க எல்லாம் வந்து ஏமாத்துறது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனா எதுவுமே வெளிக்கு வரதே கிடையாது. மக்கள் வந்து இது விழிப்புணர்வா எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். இதுல மெயினான ஒரு யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஈரோட்ல இருக்காரு சலாமத். சரிங்களா? இவர் தான் வந்து பேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல எல்லாத்தையும் அட்வர்டைஸ் பண்றாரு. இவர் தான் வந்து பணத்தை ஃபர்ஸ்ட் வாங்குறாரு. தவணை முறையில் இவர்கிட்ட தான் வந்து அக்கௌண்ட்ல 12 லட்ச ரூபாய் கிட்ட கொடுத்துருக்கு. நான் பாக்குறேன். இஜாஸ் அகமதாபாத்ல அரெஸ்ட் ஆனவர் இவர் தான். இப்ப வந்து இதுல ஒருத்தர் மட்டும் அரெஸ்ட் ஆயிருக்காரு. இப்ப நாங்க என்ன சொல்ல வரோம்னா, யாரும் முன்கூட்டியே பணத்தை கட்டாதீங்க, யார்கிட்ட விசாரிச்சுட்டு பணத்தை கட்டுங்க. எல்லாம் நல்ல சர்வீஸ் ஏஜென்ட்ஸ் பணத்தை கட்டுங்க. யாரும் இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் எல்லாம் இந்த 5 ஸ்டார் ரிவ்யூ பார்த்து ஏமாறாதீங்க. சார் சார் இவர் வந்து பேஸ்புக்ல எல்லாத்துலயும் விளம்பரம் கொடுக்குறாரு சார். இவர் வந்து அப்ரூவ்டு கிடையாது. இஜாஸ் அகமது தான் அப்ரூவ்டு. சரிங்களா? இவர் தான் அப்ரூவ்டு ஹஜ் சர்வீஸ். இவர் தான் வந்து விசா எல்லாம் இவங்களுக்கு அனுப்புறாரு.
உங்களுக்கு கடைசி நேரம் வரைக்கும் எல்லா கான்வர்சேஷனும் இவர் பண்றாரு. இந்த ஜோடுன்னு ஒண்ணு வைப்பாங்க, மக்கா கூட்டு போறதுக்கு முன்னாடி ஜோடுன்னு ஒண்ணு வைப்பாங்க. அதுல கூப்பிட்டு இவர் அந்த ஃபங்க்ஷன்லாம் போய் தம்பி அட்டென்ட் பண்ணியிருக்காரு. அதுல வந்து பேகு, எஹராம் ட்ரெஸ், பெட்டி எல்லாமே கொடுக்குறாங்க. கடைசியில் அவர் என்ன சொல்றாரு, நான் 42,000 ரூபாய் தான் வாங்கினேன், எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் இல்லாதவரை பெட்டி இதெல்லாம் கொடுக்க போறாரு. உங்களுக்கு புரியுதா சார்? இல்ல தம்பி வந்து அரசு அங்கீகரிக்கப்பட்ட அஜாஸ் அப்படின்றவரு அகமது அந்த உமரா சர்வீஸ்க்கு சென்னையில் இருக்காரு. அவரு தான் வந்து பதிவு செய்யப்படுவாரு. அவரோட சப் ஏஜெண்டா தான் சலாமத்து, அந்த முகமது கவுஸ் எல்லாம் அவரை வேலை செய்யறாங்க. இவங்க வீடு வந்து ஈரோடுல இருக்கிறதுனால இடத்துல சலாமத்து வந்து இந்த மாதிரி போட்டி நடப்பாங்க. இதுதான் விஷயம். அவர் கேட்டால் அவர் சொல்றாரு பணம் வாங்கி அவங்க உண்மைங்கிறாரு. ஆனா இவர் வந்து ஆளுநர் உமரா சர்வீஸ் சென்டர் அவங்க வச்சிருக்காங்க, லைசன்ஸ் வச்சிருக்காங்க. அவங்களே வேலை பார்த்தாங்க. இதுல இல்ல அது இனிமேல் தான் சார் தெரிய வரும். ஆஸ் ஆஃப் நவ் வந்து இவங்க 2 பேர், அங்கிள் ஒருத்தர், அப்புறம் அவங்க ஆன்டி, அவங்க ஒய்ஃப் ஒண்ணு, 2 பேர் சார், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கு. அந்த அம்மா வந்து வென்டிலேட்டர்ல இருந்தாங்க சார். அவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. ஹஜ்ஜு போனோம்னு சொல்லி அவங்க வேண்டிக்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணி கட்டினாங்க. கடைசியில் அவங்க 2 பேரை பிளான் பண்ணி இவங்க ஏமாத்திருக்காங்க சார். இல்ல நாங்க ஆக்சுவலா வந்து சென்னையில வச்சுதான் நாங்க ஃபர்ஸ்ட் பேமெண்ட் எல்லாம் கொடுத்தோம், ஆலந்தூர்ல. சோ வந்து நாங்க சென்னையில தான் சார் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் பேமெண்ட் இங்கே கொடுத்ததுனால இங்க வச்சுதான் ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாம் பேசியிருக்கோம். சோ அதனால சென்னையில தான் சார் பண்ணிருக்கு. ஆமா ஆமா, சென்னை ஆபீஸ். இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நல்லா சிறப்பா செயல்பட்டாங்க சார். அவங்க எல்லாத்தையும் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி தான் எஃப்ஐஆர் போட்டாங்க. அவர் வந்து A1 என்ன சொல்றாருன்னா, மருத்துவ செலவு எனக்கு ஆயிருக்கு, ஸ்ட்ரோக் வந்திருக்கு, மருத்துவ செலவுக்கு 4-5 லட்ச ரூபாய் நான் செலவு பண்ணிட்டேன், பேலன்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் இஜாஸ் அகமதுக்கு அக்கௌண்ட்ல கொடுத்துருக்கேன்னு சொல்றாரு. அந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல சார், அது தெரியல சார். இவங்க 2 பேரை பார்த்து அவங்க இன்னசென்ட் மாதிரி இருந்தாலும் பிளான் பண்ணி ஏமாத்தி இருப்பாங்க சார். வேற ஒன்றும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க சார். சென்ட் தாமஸ் ஒருத்தர் ரிமாண்ட் பண்ணிருக்காங்க சார். அதாவது எஃப்ஐஆர் வந்து தோல்வியார் மலையில ஃபைல் நம்பர் வந்து 179/2026 போட்டுருக்காங்க சார். அதுல 3 பேர் அக்யூஸ்ட். அதுல A1 சலாமத்து, A2 வந்து சலாமத்து, A2 வந்து அரசு சார். அவ்வளவுதான், மத்தவங்க தெரியல. மத்தவங்க இன்னொரு இருக்கிற அவரை பத்தி நமக்கு தமிழ் வரல. புருஷாகத்துல வந்து ஏற்கனவே புகார் தெரிவிச்சு, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க தெரிவிச்சு அங்க ஏதோ செட்டில்மெண்ட் சொல்றதா அவங்க தரப்பு கம்பெனில இருந்தாங்க சார் விசாரிச்சு சொல்றாங்க. சார் இந்த கம்பெனி நம்ம சிஎம் மூலமா சிஎம் செல்லுக்கு தான் சார் கொடுத்துருக்கோம். இந்த முறை வேற யாரும் ஏமாறக்கூடாது, விழிப்புணர்வுக்காக தான் இந்த பிரஸ் மீட்டே நம்ம பண்றது சார். சரிங்களா, வேற யாரும் பாதிச்சிடக்கூடாது. முதல்ல யாரும் பேமெண்ட் கொடுக்காதீங்கன்னு சொல்ல வரும். எல்லாமே அந்த ஜமாத் மூலியமாலாம் பண்ண சார், போலீஸ்ல பண்ணிருக்கு. எல்லாம் இன்ஸ்டாகிராம் ரிவ்யூ, எல்லாம் ஃபேக் ரிவ்யூஸ் எல்லாம் அவங்களே வேண்டியவங்களை வச்சு போட்டுறது. அதனால யாரும் நம்பாதீங்க. நல்ல ஏஜென்ட்ஸா இருக்காங்க சென்னையில, கரெக்டா பர்ஃபெக்டா கூப்பிட்டு போயிட்டு வரவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்கள நம்பி எல்லாம் பண்ணுங்க, விசாரிச்சுட்டு பண்ணுங்கன்னு சொல்ல வரோம். வேற ஒண்ணும் இல்லை சார். இப்ப அவங்களுக்கு வந்து நம்ம இதுக்கு மேல நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஹஜ் ஆபீஸ்க்கு நம்ம லெட்டர் கொடுக்கணும் சார். இனிமேல் தான் அந்த ஒர்க் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. வாய்ப்பு இருக்கு சார், இனிமேல் தான் தெரியும். இப்ப இந்த விஷயம் வெளியே வர 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 தெரியும் சார். இதெல்லாம் ஏறி ஹஜ் டைம்ல தான் சார் இதெல்லாம் தெரிய வரும். மோஸ்ட்லி ஹஜ் டைம்ல தான் வந்து இந்த மாதிரி மோசடி எல்லாம் கம்மியான அமௌண்ட் போட்டு பேஸ்புக்ல எல்லாத்துலயும் ஆடு கொடுத்துருவாங்க சார். அதை வச்சு ஒரு செலக்ட் பண்ணி ஏமாத்துவாங்க சார், ஆளை பார்த்து ஏமாத்துவாங்க. ஏன்னா இவர் தம்பி வந்து ஆடை பார்த்து தான் நம்பினாரு சார். ஒரு கோயம்புத்தூர் இங்கதான் டாக்டரா இருக்காரு தம்பி.
அதான் பணம் எத்தனை தவணையில பார்க்குது? 10 தவணையில கொடுத்துருக்கோம் சார். 3 லட்சம் கேஷ், மற்ற எல்லாமே அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ். ஆமா சார். எல்லாத்துக்குமே எவிடன்சஸ் போலீஸ்ல சப்மிட் பண்ணி அவங்க வெரிஃபை பண்ணி அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டா சார் அந்த ப்ரொசீஜர். மக்காசலம் ஈரோடு காரன். கடைசியா அனுப்பின அமௌண்ட் வந்து சையத் இவர் பேர் அது ஃபோர்டோஸ் அப்படிங்கிற அக்கௌண்ட்ல எல்லாமே வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லா டீடைல்ஸும் நாங்க போலீஸ்ல சப்மிட் பண்ணிடுவோம். ஆமா, ஆபீஸ்ல எங்க இடத்துக்கு வந்தாங்க சார். நேர்ல நாங்க போன் பண்ணி கூப்பிட்டு வந்து பார்த்தாங்க சார். ஆபீஸ் சார், ஆபீஸ். ஆமா சார். அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாம் பண்றோம் சார். இந்த மாதிரி கரெக்டா இந்த டைம்ல தான் சார் நடக்குது. இவரு கண்டிப்பா இவரை கூப்பிட்டு ஒரு நாள் முன்னாடி சொல்றாங்க சார். ஒரு நாள் முன்னாடி கூப்பிட்டு சொல்றாங்க இந்த மாதிரி உங்க விசா கேன்சல் ஆயிடுச்சு. அவர் என்ன சொல்ற, பேமெண்ட் வரலன்றார். பேமெண்ட் வராம விசா அடிக்கிறாரு அந்த அஜாஸ்ன்றவர். பேமெண்ட் வராம எப்படி விசா கொடுப்பாரு, பெட்டி கொடுப்பாரு நமக்கு தெரியல. இதெல்லாம் ஒரிஜினல் விசாவான்னு கூட தெரியல சார். நம்ம அதெல்லாம் செக் பண்ணோம். அவங்க என்ன பண்றாங்க, அந்த விசாவை காட்டி நம்மள்ட்ட பணத்தை வாங்குறாங்க. அதுக்கப்புறம் நமக்கே தெரியாம அந்த விசாவை கேன்சல் பண்ணிடுறாங்க. நம்ம நம்ப வைக்கிறதுக்காக அந்த விசா அடிக்கிறாங்க. 2 பேரும் விசா போட்டு ஒரு மாதிரி உங்க அப்பாவுக்கும் விசா ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் சொல்லி இந்த பேக் எல்லாம் கொடுத்து ஃபர்தரா பணத்தை எல்லாத்தையும் நம்மகிட்ட வாங்கிடுறாங்க சார். வாங்குறதுக்கு அந்த ஏமாத்தணுன்ற ஒரே ஒரு நோக்கத்தை மட்டும் தான் அவங்க பயன்படுத்தி அந்த விசாலாம் நம்மளை காட்டி பண்றாங்க சார். ஆனா நம்மள்கிட்ட சொல்லவே இல்லை சார். அதை கேன்சல் பண்ண விஷயத்தை நம்மகிட்ட சொல்லவே இல்லை. வாங்கலாதான் சார். 17ஆம் தேதி ராத்திரி நான் ட்ரை பண்ணேன் சார். 2 பேருமே 3 பேருமே போன் எடுக்கல. 16ஆம் தேதி எங்களுக்கு ஒரு தெரிஞ்சவங்க மூலியமா இந்த மாதிரி டேட்டை தள்ளி போகுதுன்னு தெரிய வந்துச்சு. 16ஆம் தேதி காலையில இருந்து அவங்களுக்கு ட்ரை பண்ண அப்பவுமே போன் எடுக்கல. அதுக்கப்புறமா 16ஆம் தேதி அவங்க ஆபீஸ்ல போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் 2 மணி போலதான் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி அவங்க வீசா கேன்சல் ஆயிடுச்சு, உங்க அப்பா அம்மா டிராவல் பண்ண முடியாது. அது வரைக்கும் என்னால அந்த வழியை தாங்கிக்கவே முடியல சார். எங்க அப்பா அம்மாவுடைய வழி இப்போ வரைக்கும் அந்த வழி எனக்கு இப்போ கரெக்ட் காதுல கேட்குது சார். அவங்க அழுதுக்கு அதெல்லாம் ஏன் இந்த அளவுக்கு நாங்க இவ்வளவு தூரம் இதுதான் சொல்றோம்னா, இதே மாதிரி வயசானவங்க மறுபடியும் பணம் கட்டி ஏமாந்துடக்கூடாது சார். இந்த மாதிரி நல்ல ஹெல்த் சர்வீஸ் பண்றவங்க இருக்காங்க சார். சரிங்களா, அவங்க இப்பத்துல இருந்து எப்படி கலெக்ஷன் ஆரம்பிச்சிருவாங்க சார். சரிங்களா, யாரா இருந்தாலும் தயவு செய்து தெரிஞ்சு போய் நல்ல ஏஜென்சி கிட்ட தயவு செய்து பணத்தை கொடுங்க. இல்ல அவங்க சார் ரெகுலேட் பண்ணணும் சார். அவன் பிரைவேட்டுக்கு ஒரு அமௌண்ட் பிக்ஸ் பண்ணணும் சார். தமிழ்நாடு கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ணா நல்லா இருக்கும் சார். முன்கூட்டியே பணம் அவன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணாலே கொஞ்சம் கிளியரா இருக்கும் சார். இப்ப அடுத்த அங்கதான் சார் பண்ண போறோம். இது வரைக்கும் பண்ணல சார். இது ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் எல்லாம் போட்டதுனாலே வந்து அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் சிஎம் சார் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிரைஸ் இருக்கு சார். கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிரைஸ் இருக்கு சார். ஹஜ் கமிட்டில ஒரு பிரைஸ் இருக்கு. பிரைவேட்ல வந்து விஐபி கேட்டகரி, நார்மல் கேட்டகரி, டீலக்ஸ் கேட்டகரி அந்த மாதிரி அவங்க பல பேக்கேஜ் வச்சிருக்காங்க. ஆனா நானே 2 ஹஜ் பண்ணிருக்கேன். ஒரு 19 வாட்டி உம்ராலாம் போயிருக்கேன். சோ நமக்கு தெரியும். தம்பி நம்ம கிட்ட அப்ரோச் பண்ணல சார். கவர்மெண்ட்ல ஒரு பிக்ஸ் பண்ண ரேட் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்குள்ள வரும் சார். பிரைவேட்ல ஏன் நம்ம அப்ரோச் பண்ணோம்னா வயசானவங்க கொஞ்சம் நல்லபடியா போயிட்டு வரணும் அப்படிங்கறதுனால அந்த கம்ஃபர்ட் அதுக்காக பண்றோம். அது 7.5 லட்சம் ரூபாய், 8 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கேட்கறாங்க சார். அந்த மாதிரி நல்லா அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு பண்றவங்களும் இருக்காங்க சார். ஒரு பர்சனுக்கு சார், ஒரு பர்சன் சார். கவர்மெண்ட் காம்பாக்டா கொடுக்குதுன்னா அவங்களுடைய ரூல்ஸ் எல்லாமே ரொம்ப தூரம் தள்ளி இருக்கும் சார். அதனால அவங்க முடிகிறவங்க அங்க இருந்து நடந்து வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க சார். ஆனா இவங்க வயசானவங்க ரூல்ஸ் பக்கத்துல போடுவாங்க. சோ அதனாலதான் நம்ம மெயினா நம்ம வயசானவங்களுக்காக நம்ம அந்த அளவுக்கு நம்ம எஃபர்ட் போட்டு பண்றோம் சார். 40 days 15 daysலயும் இருக்கு சார். 25 days அது டிபெண்ட்ஸ் ஆன் தி அமௌண்ட் சார். நம்ம கட்டது வந்து 40 நாள் கணக்கான போனோம். அந்த மாதிரி பயம் எனக்கு இல்லம்மா. பட் ஆனா இந்த மாதிரி விழிப்புணர்வு தான் நமக்கு மெயின். சோ இந்த மாதிரி அடுத்தவங்க யாரும் ஏமாந்துடக்கூடாது இவங்ககிட்ட சொல்லி நம்ம விழிப்புணர்வு பண்றோம். எங்க அப்பா அம்மா ரொம்ப வயசானவங்க. எங்க அப்பா அம்மா பாதிக்கப்பட்ட மாதிரி இன்னொருத்தவங்க யாரும் பாதிக்கப்படக்கூடாது. அதுக்காக தான் அவங்க தைரியமா முன்வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல என்ன நடந்தாலும் பார்க்கணும். எங்களால தாங்கிக்கக்கூடிய சக்தி எவ்வளவு இருக்கோ அவ்வளவு தூரம் நாங்கள் இது பண்ணி
ஆனா இந்த மாதிரி யாரும் ஏமாற்றக்கூடாது. இது முக்கியமா நம்ம தமிழக அரசாங்கம் ரொம்ப சிறப்பா செயல்பட்டிருக்காங்க. சிஎம் செல்லுக்கு போட்ட கம்ப்ளைண்ட அவ்வளவு தூரம் எஃபர்ட் போட்டு அங்க இருந்து வந்து அதை சென்ட் தாமஸ் மவுண்ட் போலீஸ் வரைக்குமே வந்து அங்க இருக்கக்கூடிய அகமதாபாத் ஒரு அக்யூஸ்ட் எடுத்துட்டு வந்தாங்க மேடம். லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து அவர் கரெக்டா அகமதாபாத்ல லேண்ட் ஆகுறாரு. அக்யூஸ் நம்பர் 2 இவர் அகமதாபாத்ல இருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவர் அங்க லேண்ட் ஆயிருக்காரு. இங்க லேண்ட் ஆனா ப்ராப்ளம் வரும் சார். இப்ப அவர் ரிமாண்ட் ஆயிருக்காரு. சோ நமக்கு தெரியல சார். அதுக்கப்புறம் இனிமேல் தான் அதெல்லாம் விசாரிக்கணும். பட் போலீஸ் ஸ்டேஷன்ல நல்லா சிறப்பா எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க சார். நல்லா நீட்டா பண்ணாங்க சார். அது மட்டும் ஏஜென்ட் மூலியமா தான் சார் போக முடியும். நீங்க டைரக்டா போக முடியாது சார். நம்ம பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சிருவாங்க சார். அங்க மெத்தால நீங்க பிரைவேட்ல போனாலும் அந்த ஊர் மௌலியம் இருப்பாங்க. அவங்க பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சிருவாங்க அட் டைம்ல. அங்க நிறைய பேர் வேலைக்கு ஓடிடுவாங்கன்னு சொல்லி அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க சார். இவருடைய பாஸ்போர்ட் கூட இன்னும் ஆபீஸ்ல சென்னை ஏஜென்ட் ஆபீஸ்ல தான் இருக்கு. இன்னும் அவங்க பாஸ்போர்ட் கூட ரிட்டர்ன் பண்ணல சார். பணத்தையும் ரிட்டர்ன் பண்ணல, பாஸ்போர்ட்டையும் கொடுக்கல. எல்லாம் அவங்க கிட்ட தான் இருக்கு. இது முக்கியமா வயசானவங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கிடைக்கக்கூடிய சான்ஸ். அடுத்த வருஷம் அந்த வயசானவங்க இருப்பாங்களா இல்லையான்னு கூட அவங்க அந்த எந்த அளவுக்கு எமோஷனலா அவங்க கொடுத்துருப்பாங்கிறது நமக்கு தெரியும். எங்க அப்பா அம்மாவுக்கும் அது ஒரு வழியோட தான் நாங்க கொடுத்தோம். எப்படியாவது நம்ம, ஏன்னா சார் சொன்ன மாதிரியே முன்னாடி எங்க அப்பா ரொம்ப உடம்பு சரியில்லாம தான் வந்தாங்க. அந்த டைம்ல நாங்க எடுத்த எமோஷனல் டெசிஷனுக்காக நாங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச எல்லா காசுமே நாங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி பல பேர் இன்வெஸ்ட் பண்றவங்க இருப்பாங்க. சோ இந்த மாதிரி வயசானவங்க போக முடியல, அடுத்த வருஷம் போக முடியலன்னா அடுத்த வருஷம் இருப்பாங்களா இல்லையானே தெரியாது இல்ல. அப்போ அந்த அவங்களுடைய மனவலியை அவங்க யாருமே புரிஞ்சுட்டு போகல. பணம் இப்போ அவங்க செட்டில்மெண்ட் அது என்ன பண்ணாலும் இவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க, அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க, இந்த காலம் திரும்பி வருமானு தெரியாது. தயவு செஞ்சு யாரா இருந்தாலும் விசாரிச்சுட்டு நல்ல ஏஜென்ட்ஸ் கிட்ட கொடுத்து போகணும். அது முக்கியமான ஒரு எல்லாருக்குமே முக்கியமா மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வா இது இருக்குங்க சார். என்கிட்ட சலாமத் பேசின ஒரு ஆடியோ இருக்கு. நான் அது போகும்போது உங்ககிட்ட கொடுக்குறேன். நான் எல்லா பணத்தையும் இவர்கிட்ட அக்கௌண்ட்ல கொடுத்துருக்கேன்னு அவர் சொல்றாரு. ஜஸ்ட் ஒரு 50 செகண்ட்ஸ் குள்ள இருக்கும் சார். கொடுத்துருக்கீங்க அவருக்கு. அக்கௌண்ட்ல கொடுத்தா அவர் மாட்டிருப்பாரு. நீங்க கேஷ் கொடுத்துருந்தீங்கன்னா அவர் வாங்குவாரு. சோ உங்க மேலேயும் அவங்க மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு. நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா எல்லாம் கரெக்டா இருக்கும். இல்லைன்னா வந்து சட்டப்படினாவோ அந்த நடவடிக்கை பாயம். உங்க மேலேயும் பாயம், அவங்க ஆபீஸ் மேலேயும் பாயம். நீங்க அவங்களுக்கு பணம் கொடுத்ததுக்கு முன்னாடி ரெக்கார்ட்ல எடுத்து வச்சுக்கீங்க. சரிங்களா? நீங்க அந்த ரெக்கார்ட்ல எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்களும் இதுல மாட்டுவாங்க. இல்லைன்னா நீங்க சோலோவா மாட்டுவீங்க. அவ்வளவுதான். நீங்க பணம் கொடுத்தது உண்மைதானே? அண்ணாக்கா சொல்லுங்க, உண்மைதானே நீங்க கொடுத்தது? 6 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கீங்களா? சரிங்க அதிரம், சரிங்க அதிரம். நீங்க அப்ப சம்மன் வந்திருக்கு, நீங்க வரல. அப்படித்தானே? நீங்க வரல. ஃபோர்ஜரி பண்ணிட்டு எவ்வளவு ஈஸியா இந்த மாதிரி ஒரு பேசுறாங்க பாருங்க. ஒரு 6 லட்சம் ரூபாய் அவங்ககிட்ட கொடுத்திருந்தாரு. பேலன்ஸ் அமௌண்ட் இவர் என்ன பண்ணாருன்றது இவர் சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கணும். அதுக்காக தான் நாங்க முன் வந்து பண்ணியிருக்கோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் அசீனா மேக் ஓவர் அண்ட் ஆரிவர், ராமநாதபுரம்.